பிரகாரம் நடக்கும். இந்த சொல்றதை கேட்டு நடந்தோன்னு குழந்தைகளை அள்ளி அடைச்சு உச்சி வந்து விஸ்வாமித்திரத்தை ஒப்படைச்சாங்க. எதிர்ச்சியாக அந்த கௌசல்யா அம்மாவரா சுமித்ரா அம்மாவோட இந்த 2 குழந்தையும் போய் அம்மாக்களுக்கு நமஸ்காரம் பண்ணுது. அம்மா விஸ்வாமித்திரமா மாமா வந்திருக்காருமா, அவரோட நாங்கள் காட்டுக்கு போகிறோம் அப்படின்னு ராமன். விஸ்வாமித்திர மாமன் இல்லைடா கண்ணா, விஸ்வாமித்திர மகரிஷி, அவரோட போகிறதே உனக்கு ஒரு பாக்கியம். எவ்வளோ அஸ்திரசஸ்திரங்கள் கற்றுண்ட நீ வசிஷ்டர்கிட்ட அதெல்லாம் பிரயோகம் பண்ணுறதுக்கான காலம் உனக்கு வந்துருத்தும், உனக்கு எல்லா சௌபாகியமும் ஏற்பட்டு சௌபாகியத்தோடு திருப்பி வா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறான். இப்படியே இந்த குழந்தைகளை வாங்கிட்டு விஸ்வாமித்திரர் கிளம்புற. எப்படி போகிறோன்னா விட்டு 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 விட்டுன்னு நடக்கிறார். அவருடைய இந்த பாராட்ச சட்சன்னு சத்தம் போட்டுன்னு போகிறது. வேகமாக நடக்கிறார். அவர் வேகத்துக்கு குழந்தைகளாலே ஈடு கொடுக்கவே முடியல. ஓட்டம் முன்னாடியுமா 2 பாவம் பின்னாடி விஸ்வாமித்திரர் பின்னாடி போகிறது. ஏன் கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கலாமே அப்படின்னா, எங்கள் தசரதர் மனசு மாதிரி என் குழந்தைகளை திரும்பி கொடுத்துருப்போம், நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அதனால வேகமாக போகிறார். காரிய துரந்தர் அந்த யஜ்யம் பண்ணணுமே, அதனால வேகமாக போகிறார். தான் எதை தேடி வந்தோமோ அந்த செல்வம் கிடச்சுட்டேன், ராமன் கிடச்சுட்டானே, அந்த சந்தோஷத்தில் வேகமாக போகிறார். ராமரத்னத்தை மட்டும்தான் கேட்டான், கூடவே இன்னொரு ஐஸ்வர்யம், ரெட்டிப்பு சந்தோஷம், 2 செல்வம் கிடச்சிதே. அப்பேற்பட்ட அந்த சந்தோஷத்தினால வேகமாக நடக்கிறார். இப்படி விஸ்வாமித்திரர் தேஜஸ்வியாக முன்னாடி போகும்போது அவர் பின்னாடி அந்த 2 குழந்தைகளும் போராளே அவளை பார்க்கறதுக்கு பரமசிவன் பின்னாடி பாலகணபதியும் முருகனும் போகிறது போல அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு வால்மீகி பகவான் சொல்கிறார். இவ போராட துளசிதாசர் விவரமாக இருக்கிறார். அருணநயன முர பாஹுவிஷா நீல ஜல ஜதனு ஷ்யாமதமானா கடி கடபீத கசிபர மாதா ருச்சிர சாப சாயக் துமாதா ஷ்யாம கௌர சுந்தர கௌபாயி விஸ்வாமித்ர மகாநிதி பாயி பிரபு பிரம்மண்ய தேவா மை ஜனா மோகினி ரிபிதா தஜெவு பகவானா அருணநயன குழந்தைகளோட கண்கள் அப்படியே அருணன் சூரியனை போல அவ்வளோ அழகாக பிரகாசிக்கிறது. அழகாக சின்ன குழந்தைகள் தானே போது இந்த வில்ல கையில் வச்சுருக்கா, முதுகுல அம்புதா துணிகள் கட்பமெல்லாம் இருக்குது. அவள் 2 பேரும் பார்க்கறதுக்கு அதிசுந்தரமாக இருக்கா. இந்திரநீல மணியை போல அப்படின்னு நீல கலரில் டால் அடிக்கிறான், பிரகாசிக்கிறான் ராமன். ஸ்வர்ண காந்தியோட பிரகாசிக்கிறான் அந்த லக்ஷ்மண சுவாமி. இந்த 2 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த விஸ்வாமித்திரர் எப்படி இருக்காருன்னா, ஒரு பெரிய புதையல் கிடச்சுட்டே அப்படின்னு அப்பேற்பட்ட சந்தோஷத்தோட போராட துளசிதாசருக்கு நினைக்கிறார். அழகான இடம் தென்றல் வீசுறது, லேசாக மழை தூண்டுறதாங்க, அப்படியே பட்சிகளெல்லாம் அழகாக போக இப்பேற்பட்ட இந்த சன்னிவேஷத்தில் தேவர்கள் புஷ்பத்தை வர்ஷிக்கிறாங்க 3 பேர் மேலும். எதுக்கு இப்போ இதுக்கு தானே போகிறார், காட்டுக்கு தானே போகிறார், இப்போ எதுக்கு புஷ்பபக்ஷி பண்ணுறார் அப்படின்னாக்க, விஸ்வாமித்ர பிரமுக நிகில பிரம்மவித் பாரதேயம் லீலா மாத்ர பிரசமித மகாக்ரூர ரட்சசமூகம் லீலா மாத்ர பிரசமித மகாக்ரூர ரட்சசமூகம் பிரம்மேந்திராதி பிரதித விபவம் யஜ்ஞ சம்ரக்ஷகம் தம் சீதா பாணிகிரஹண சுமுகம் நௌமி கல்யாணராமம். விஸ்வாமித்திரர் போன்ற பேர்பட்ட மகர்ஷிகளோட பாக்கியமே இருக்கக்கூடியவரான இந்த ராமச்சந்திரன், அவருக்கு இந்த யஜ்ஞத்தை ரட்சிக்கிறதோ இல்லை இந்த சுபாவம் மாறிச்சால ஜெயிக்கிறதோ அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது, விஷயமே கிடையாது, ஒரு லீலை, அவ்வளோதான். இப்போ இந்த புறப்பாடு எதுக்கு அப்படின்னா, சீதா கல்யாணத்துக்கான புறப்பாடு அப்படின்னு தேவர்களுக்கு தெரிஞ்சதுனால புஷ்பத்தை வர்ஷிச்சா அப்படின்னு இந்த அண்ணா இப்படி ஒரு பாவத்தை சொல்கிறார். இந்த குழந்தைகள் இப்படியே நடந்து போகிற அழகு. சில சமயம் அந்த ராமன் நிற்கிறான் லக்ஷ்மணனுடைய தோல் இப்படி கையை போட்டுருங்க, லக்ஷ்மண பூஜ விந்யஸ்த கராப்ஜ லலித த்ரிபங்கி சாரு ஷரீர. சுபங்கி அப்படின்னா 3 வளைவு வடுவராமன் இருக்காரே, அப்படி சுபங்கியாக இருப்பார், அவ்வளோ அழகு. அது போல அழகாக நிற்கிறத முனிவர்கள் எல்லாம் பார்த்து முடிச்சு போகிறாங்க. ராஜகுமார கௌஷிகேன ராஜகுமார. இந்த குழந்தைகள் நடந்து போய் கிட்டத்தட்ட 12-15 மைல் நடத்திலே கூட்டி வந்துட்டார் விஸ்வாமித்திரன். சரையூ நதி வரைக்கும் வந்தாச்சு.
அப்புறம் தான் திரும்பி பார்த்தாலாம். பார்த்து குழந்தைகளா பசிக்கிறதோடா, ரொம்ப டயர்டாக இருக்கா, காலெல்லாம் வலிக்கிறதோடா அப்படின்னு கேட்குறேன். அங்கே சொன்னாரே எனக்கு தெரியும் மகாத்மி மகாத்மானம் பரமாத்மா எல்லாம் சொன்னாரே, அதெல்லாம் மறந்து போயிட்டு ஒரு பிரேமம் வந்துடுச்சு குழந்தைகள் மேலே. ஞானங்கிறது மலை போல, அதை மறைக்கக்கூடிய பனி போல இந்த பிரேமை. அப்படி ஒரு வாத்சல்யம், அப்பேற்பட்ட மலையும் எப்படி பனியாந்த மறைச்சிருக்கோ அந்த பிரேமே வந்துட்டுதான் ஞானம் எல்லாம் மறைஞ்சு போயிடும். அதனால குழந்தைகிட்ட கேட்குற பசிக்கிறதோடா, ஆமாம் பசிக்கிறதுனா என்ன பண்ணுவேன், பழம் வச்சுருக்காரா பிஸ்கட் வச்சுருக்காரெல்லாம் ஒன்றும் கிடையாது, மந்திரங்கள், மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன். கிருஹாணவத்சசலிலம் மா பூத் காலஸ்ய பத்யஹ மந்திரகிராமம் கிருஹாணத்வம் பலாம் அதிபலாம் ததா. குழந்தைகளா, இந்த சரையோ நதியில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை ஆச்சமயம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் உங்கள் 2 பேருக்கும் நான் 2 மந்திரம் சொல்லித்தரேன். பலை அதிபலை அப்படின்னு பேர். அந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணியாச்சுன்னா பசி இருக்காது, தாகம் இருக்காது, வழி நடந்த சோறு இருக்காது, விசத்து கொட்டாது, ராத்திரி ராட்சசர்கள் என்ன பண்ணுவானோ அப்படிங்கிற பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த 2 மந்திரங்களையும் உபதேசம் பண்ண அந்த 2 குழந்தைகளும் அந்த மந்திரத்தை அழகாக வாங்கிக்கலாம். இப்படியே சாயங்காலம் ஆயிடுது, பொழுது சாஞ்சுடுறது. அதனால இந்த சரையோ நதி தீரத்தில் இருக்கக்கூடிய புல்லெல்லாம் விஸ்வாமித்திரர் எடுக்க ஆரம்பிக்கிறார். சரி குருநாதர் எடுக்கிறாரு, நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம். 2 குழந்தைகளும் புல்லெல்லாம் எடுக்கிறார். அந்த புல்லெல்லாத்தையும் சேர்த்து கரைகளெல்லாம் நீக்கி கொழுந்தா இருக்கக்கூடிய புல்லெல்லாம் சேர்த்து அழகாக ஒரு திண்டு ஒரு பெட்டு தயார் பண்ணினாராம் விஸ்வாமித்திரர். குருநாதர் படுத்துக்க போல இருக்கு, நம்ம 2 பேரும் பாத சேவை பண்ணலாமல் 2 குழந்தைகளும் கண்ணாலே பேசிக்கலாம். இப்போ விஸ்வாமித்திரர் குழந்தைகளை கூப்பிட்டு குழந்தைகளா படுத்துக்கோங்கடா அப்படின்னு கூப்பிட்ட உடனே குருநாதர் சொல்றாரு வெட்கப்பட்டு அவர் முன்னாடி 2 குழந்தைகளும் படுத்துருந்தாங்க. இந்த ஸ்லோகம் இப்போ சொல்ல போகிற ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம், ராமாயணத்துக்கு மகுடமே சொல்லலாம். ரொம்ப அழகான ஸ்லோகம். தசரத விபசூனு சப்தமாப்யாம் த்ரிணசயனே அஞ்சிதே சஹோஷிதாப்யாம் குஷிக சுதவச்சோ அனுலாலிதாப்யாம் ஷடவிவசா விபவம் விபாவரீச்ச. சாதாரணமாக வால்மீகி பகவான் தன்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு ஜாஸ்தி சொல்ல மாட்டார், கரபாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ அவரே அங்கலாய்க்கிறார், விஸ்வாமித்திரரே உமக்கே நியாயமாயா, எப்பேற்பட்ட ராஜகுமாரர்கள், சுகுமாரர்கள், சக்கரவர்த்தி திருமகன்கள், அம்சதுரைக்கா வஞ்சத்தில் மட்டுமே படுத்து பழக்கப்பட்ட நேதி பார்த்தோம். மாணிக்கம் கட்டி வைரவிடை கட்டி ஆணிப்பொண்ணா செய்த அன்ன சிறுவட்டில் படுத்து பழக்கப்பட்ட அந்த குழந்தைகளை சாரக்காத்து அடிக்கிறது. வெட்ட வெளிச்சமா இருக்கு, வெளிச்சம்னா இந்த வெறும் வானம் தான் தெரியாது, மரம் நிழல்லாம் இருக்கு. அந்த இடத்துல இப்படி கொண்டு அனுச்சிதமான புல்படுக்கையில் கொண்டு போட்டுட்டேனையா, உமக்கே நியாயமா அப்படின்னு அங்கலாய்க்கிறார். அந்த புல்படுக்கை அனுச்சிதமா, அது போடலாமா அப்படின்னு அவருக்கு மனசு பிடிக்கிறது. சரி இந்த குழந்தைகள் படுத்துட்டாச்சே, குழந்தைகள் தூங்கியாச்சு, நம்ம போய் இன்னொரு இடத்துல போய் படுத்துப்போம்னு விஸ்வாமித்திரர் படுத்துட்டாரான்னா பண்ணல. சரி மணி 7 அந்த குழந்தைகள் தூங்கட்டும், நம்ம போய் கொஞ்சம் தியானம் பண்ணலாம் அப்படின்னு போனாரா அப்படின்னு நான் பண்ணல. அப்படி மட்டும் விஸ்வாமித்திரர் பண்ணியிருந்தா அது அவருடைய துர்பாகியம். அவருக்கு தெரியாது ஏற்பட்ட பரமாத்மா தன் கண் முன்னாடி படுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த குழந்தைகளை லாலனை பண்ற, லாலனை பேம்பர் பண்றது குழந்தைகளுக்கு என்ன தலையை தடவி கொடுத்தார், வண்டி கொடுத்தார், கண்ணங்களெல்லாம் வண்டி கொடுத்தார், குட்டி தொப்பைகளை வண்டி கொடுத்தார், அந்த பாதங்களெல்லாம் அப்படி தடை விட்டு அப்படி பிரிச்சு விட்டாராம் குழந்தைகளுக்கு. நிறையா கதைகள் சொல்றார், பாட்டு பாடுறார். குழந்தைகளுக்கும் ஆனந்தமா இருக்கு, அவள் ஸ்பர்ஷிக்கிறதுனால இந்த விஸ்வாமித்திரருக்கும் ஆனந்தமா இருக்கு. எத்தனை நாள் இப்படி பண்ணினார் அப்படின்னா விடிய விடிய பண்றேன். இப்படி அந்த ராத்திரி பொழுது எப்படி போயிடுச்சுன்னா இப்பதான் குழந்தைகள் தூங்கி அவளோட அழகை ரசிச்சு கதைகள் சொல்லாச்சு, அதுக்குள்ள விழிச்சுட்டா. அப்படியே விஸ்வாமித்திரருக்கு க்ஷணம் போல போச்சு. குழந்தைகள் நினைச்சுக்கிறா, இப்பதானே கதை கேட்க ஆரம்பிச்சோம், 2 கதை கூட கேட்கல, அதுக்குள்ள விடிஞ்சுட்டா அப்படின்னு குழந்தைகளுக்கு இருக்கு. இவா 2 பேரை காட்டிலும் இந்த ராத்திரி தேவிக்கு இருந்துதான். இப்பதானே குழந்தைகளோட அழகை ரசிக்க ஆரம்பிச்சேன். இன்னி வரைக்கும் அவள் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அரண்மனைக்குள்ளதானே தூங்குவா குழந்தைகள், நித்ரா தேவியால உள்ள போக முடியாது. ஜன்னல் வழியா நைஸா உள்ள போய் எட்டி பார்க்கலாம்னா கௌசல்ய விளக்குகள் எல்லாம் ஏற்றி வச்சிருக்கலாம். அதனால ராத்திரி தேவி உள்ள போய் ராமலட்சுமணெல்லாம் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு தானே வெட்ட வெளிச்சத்துல அந்த குழந்தைகள் தூங்குற அழகு இப்பதானே பார்க்க ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருத்தா, அதுக்குள்ள பொழுது முடிஞ்சுட்டா அப்படின்னு இந்திராதேவி எங்கினாலும் அந்த ராத்திரி தேவி எங்கினாலும் க்ஷணவிவசா விபவ விபாவரீச்ச. பொழுது புலர்றது குழந்தைகளை எழுப்ப மனசில்லை, குழந்தைகள் யோக நிதிரையில தான் இருக்கா. இருந்தாலும் அந்த
குழந்தைகளை விஸ்வாமித்திரர் எழுப்புறார். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாதுலா கர்த்தவ்யம் தெய்வமானிகம். கௌசல்யா சுப்ரஜா ராமா. இந்த ஸ்லோகம் முதல்ல வால்மீகி ராமாயணத்தை விஸ்வாமித்திரர் தான் சொல்றார். அதை நம்ம கோவில்கள ஆத்ம பிரபோதனத்துக்குலாம் சொல்றோமே, முதல்ல சொல்றது விஸ்வாமித்திரர். கௌசல்யா சுப்ரஜா ராமா, கௌசல்யை பெற்ற நல்ல பிள்ளையே அப்படின்னு இருக்கிறார். ஏன் தசரத குமாரனே தசரதாத்மஜா அப்படின்னு எழுப்பலாமே அப்படின்னா, ஆன வரைக்கும் கெஞ்சி பார்த்தேன். தொண்டை தண்ணி மத்த எத்தனை நாள் பேசினேன் ராமனை கொடுன்னு, கொடுக்கவே இல்லையே. வசிஷ்டர் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தானே கொடுத்தார். இனிமேல் தசரத பேரே சொல்ல கிடையாது அப்படின்னு துவேஷமா அப்படின்னா இந்த காரணம் இல்லை. குழந்தைகளே காத்தால எழுந்து போது அம்மாவை தானே தேடும். அம்மா அப்படின்னு கூப்பிட்டு தானே எழுந்துக்கும். அப்பேற்பட்ட அம்மா இங்கே இல்லை ராமா, முதல் வர குழந்தை வீடு விட்டுருக்கு. அதனால கௌசல்யே பெற்ற குமாரனே தன் குரலால சொல்லியாச்சுன்னா வேற யாரோ எழுப்புறா அப்படின்னு தெரியுது. அம்மா பேர் சொன்னதுனால ஒரு சமாதானமாகவும் இருக்கு. அதனால அப்படி சொல்லி எழுப்புறாரு. எழுந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தவ்யம் தெய்வமானிகம். எதுக்கு எழுந்துக்கும்? எழுந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சந்தியாவந்தம் பண்ணணும். எனக்கு தெய்வ காரியங்கள் இருக்கிறாமா அப்படின்னு ராமனுக்கே குருவல்யம் அந்த குழந்தைக்கு சொல்லித்தர. ராமலட்சுமணா அவன் மட்டும் இல்லை, இந்த பரதர் இந்த ராமாயணம் முழுக்கவே இந்த கர்மானுஷ்டானங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பான். எப்போ கிளம்பினாலும் சந்தியாவந்தம் அப்படின்னா ஜல அனுஷ்டானங்கள் பண்ணினா அப்படின்னு அவ்வளோ அழகாக ராமாயணம் முழுக்க நமக்கு சொல்லித்தர. நேற்று சொன்னோமே அப்படி சொல்லித்தருவான் ராமனும் லட்சுமணன். வீரம் ஜெயபத்து பரமம் ஜபம் அப்படின்னு அந்த 2 குழந்தைகளும் பண்ண வேண்டிய கர்மானுஷ்டானங்கள் சனிதாராளம் எல்லாம் பண்ணிட்டு சரியு நதியிலே எல்லாத்தையும் முடிச்சுட்டு விஸ்வாமித்திரனோட எப்போ போகலாம் நாங்கள் சச்சமாக இருக்கோம்னு சொன்னோன்னே இன்னைக்கு மறுபடியும் அவள் பயணத்தை தொடர்ந்து காமாசிரமம் அப்படிங்கிற இடத்துக்கு வரா. அதுவுமே ரொம்ப தள்ளி நடந்து ராத்திரி காமாசிரமத்துக்கு வரா. காமாசிரமங்கிறது முதல்ல பார்வதியும் பரமேஸ்வரனும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து தள்ளின ஆசிரமம். அங்கே சிவபெருமான் தியானத்தில் இருக்கும்பொழுது மன்மத்த அம்புகள் எல்லாம் அவர் மேலே விட துஷ்ட கலைஞ்சு கண்களை திறந்த சிவபெருமானுடைய கண்களிலிருந்து வந்த அந்த அக்னியானது அந்த மன்மத்தோடைய உடம்பை பொசுக்கிடுறது. அது இருந்து அவன் அனங்கனானா அப்படிங்கிற அந்த கதையை முதற்கொண்டு இந்த குழந்தைகளுக்கு சொல்றான். அன்னைக்கு ராத்திரி இந்த காமாசிரமத்தில் தங்குறான். அடுத்த நாள் காத்தால எழுந்து கிளம்பினா நுழையும் பொழுதே ஒரு பயங்கரமான மரம். சத்தமே இல்லை, அடர்த்தியா இருக்க மரங்கள் எல்லாம் பேசுறது அப்படியே எக்கோ அடிக்கிறது. அந்த அளவுக்கு பயமா இருக்கு அந்த மரம். ஜில்லிக்கா அப்படின்னு நம்ம சுவர்கோழின்னு சொல்லுவோமே, அந்த சத்தம் மட்டும்தான் கேட்கறது. அஹோ வனமிதம் துர்கம் ஜில்லிகா கணநாரீதம். இது என்ன வனம், ஏன் இவ்வளவு பயங்கரமா இருக்கு அப்படின்னு ராமன் விஸ்வாமித்திரத்தை கேட்கிறார். ராகவா, இது முன்னாடி வனமா இல்லை, மலம் கலுஷதம் அப்படின்னு 2 நகரங்களாக இருந்தது. ஒரு யக்ஷன் சுக்கேத்துன்னு பேரு, அவன் தான் ஆட்சி பண்ணி வந்துட்டு இருந்தான். அவனுக்கு குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறதுனால பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணும்பொழுது, உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறப்பா, அவளுக்கு 1000 யான பலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரம்மா வரம் கொடுத்துட்டு மறையிறார். அவள் தான் தாட்டகை. சுக்கேத்துக்கு தாட்டகை பிறக்கிறான். அந்த தாட்டகையை சுந்தன் அப்படிங்கிற யக்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அவளுக்கு பிறக்கிற குழந்தை மாறிச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சுந்தன்கிற யக்ஷன் அகஸ்தியர்கிட்ட அபச்சாரப்பட்டு மாண்டு போறான், செத்து போயிட்டான். அவன் செத்து போனதுக்கு அகஸ்தியர் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்ச தாடகை தனக்கு தான் 1000 யான பலம் இருக்கேன், அந்த அகஸ்தியரை ஒழிச்சு கட்டிடுறார் அப்படின்னு மாறிச்சனோட சேர்ந்து கிளம்பி போறா அகஸ்தியரை நோக்கி. அகஸ்தியருக்கு வந்தது கோபம். சபிச்ச யக்ஷர்களா இருக்கக்கூடிய நீங்க இனிமே ராட்சசர்களா மாற கிடந்தது அப்படின்னு சபிச்சுட்டார். அன்னைக்கு சாபம் கொடுத்த அணிலிருந்து தாட்டகை இங்க ராட்சசியா சுத்திருக்கா. அவர் ராட்சசியா மாறினதுலேருந்து ஜனங்களே இல்லை, எல்லாரும் பயந்து போயிட்டா. ஜனங்கள் என்ன, பட்சிகள் மிருகங்கள் எதுவுமே இல்லாம அவர் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த மனத்துல அந்த தாட்டகைய ராமா நீ தான் முதல் பண்ணணும் அப்படிங்கிறார். ஒரு க்ஷணம் யோசிச்ச ராமன். முதல்ல அஸ்திராபியாசம் ஆனோடனே ஒரு ஸ்திரீயை வரம் பண்ண சொல்றாரு அப்படின்னு அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கு. அதை புரிஞ்சுக்க விஸ்வாமித்திரர் புரிஞ்சுக்க சொல்ற, பாதகம் வா சதோஷம் வா கர்த்தவ்யம் ரக்ஷதா சதா. பிரஜாபாலனம் ஒருத்தரை ரட்சிக்கணும்னு வந்தாச்சு அப்படின்னா ஸ்திரீ புருஷாலெல்லாம் பார்க்கக்கூடாது ராமா. இதுக்கு முன்னாடியே இந்திரன் மந்திரைன்னு ஒரு பெண்ணை வதம் பண்ணியிருக்கான். விஷ்ணுவே பிருகுபத்னியான காவிய மாதா வதம் பண்ணியிருக்கா. அதனால இதுதான் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு புலி வந்துடுறது. புலி வந்து நிறையா பசுக்களை சாப்பிட்றது, கண்ணுக்குட்டியை சாப்பிட்றது, குழந்தைகள் மனுஷன் எல்லாரையும் அடிச்சு போடுறது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்குறா, இல்லையா புலி வந்து 2 மணி நேரம் ஆச்சு இப்படி அட்டகாசம் பண்ணுறது, துப்பாக்கி வச்சுருக்கே சுடு, புலியை சுடு அப்படிங்கிறா. சுடலாம் தெரியும், சுடலாம் தான் பார்க்குறேன், ஆனால் அது பெண் புலியாச்சுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட அனர்த்தமோ அதுபோல் இந்த மாதிரி ஸ்ரீ புருஷா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு இந்த கருத்தை எடுத்து சொன்னார் விஸ்வாமித்திரன். உடனே யோசிக்கவே இல்லை ராமன். தன்னுடைய வில் எடுத்து
காது வரை இழுத்தான். அந்த நான் கயிற்று இழுத்து ஒரு கங்காரம் ஏற்படுத்த அந்த கங்காரமானது 10 திக்குகளையும் எதிர்விக்க எங்கிருந்தோ வந்து குதிச்சாலாம் காட்டகை. குதிக்கும் போதே அப்படி புழுதி கிளம்புறது. அந்த புழுதியில யார் எங்க இருக்கான்னு தெரியல. முனிவர் எங்க இருக்கார், குழந்தைகள் எங்க இருக்கார், தாட்டங்க எங்க இருக்கான்னு தெரியல. உடனே தாட்டக்கை ஒரு ஹூங்காரம் பண்ணினார் விஸ்வாமித்திரன். ஸ்வஸ்தி ராகவேவஸ்தோ, இந்த குழந்தைகள் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ண உடனே கல்மாரி பொழிஞ்சா தாடகை. அந்த கல்லெல்லாம் தன் பானங்களாலே பொடி பொடியாக்கினார் ராமன். 12 வயசு குழந்தை. நம்ம அப்படி கற்பனை பண்ணி பார்க்கணும். ராமன் இன்னும் பெரிய குழந்தை இல்லை, பாலனும் இல்லை, யுவாவும் இல்லை, இன்னும் அரும்பு வீச கூட வளர்க்கலாம். அந்த ஒரு பருவத்துல ஒரு தாட்டக்கைங்கிற ஒரு மாயாவை ராட்சசியோட யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அவன் என்ன பண்றா, சரி கல்மாரி போட்டாச்சு, அது போரடிச்சு விட்டோன்னு மாய ரூபம் எடுத்துக்கிறான். 10 தாடக்கை 100 தாட்டக்கை அப்படின்னு தோன்றதா, திடீர்னு மறையிறா, அட்டகாசமா சிரிக்கிறா, பயமுறுத்துறா. எது பண்ணினாலும் சளைக்கவே இல்லை அந்த குழந்தை. அவ்வளோ அழகா சண்டை போடுறது, பானங்களாலேயே அவளை அவ்வளோ அழகா மேனேஜ் பண்றது. இப்படியே சண்டை போடும்போது சாயங்கால வேலையாவது. உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், அலம் தே கிருணயா நாம பாபைஷா துஷ்டச்சாரிணி. நாம விளையாடினது போதும், இனிமே அவனை உடனே ஒழிச்சு கட்டு, சாயங்காலம் வேலையாவது, சாயங்காலம் பொழுது சாயத்துக்குள்ள அவனை சம்ஹாரம் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே சம்ஹாரம் பண்ணணும்னு நினைச்சாச்சுன்னா ஒரு பானம், பானம் தான். உடனே ஒரு அஸ்திரத்தை எடுத்தார், மந்திரத்தை உச்சாரம் பண்ணினார். எடுத்து அப்படியே அந்த தாட்டக்கை மேல விட்டார். சொல்லக்கும் கழியவே சுடுசரம் கரிய செம்மல் அல்லக்கும் நிறத்தினாய் மேல் விடுத்தலும் வைரக்குன்ற கல்லுக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கிழன்று கல்லா புல்லத்து நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றென்றே. கம்பனுடைய பாசுரம். சொல்லுக்கும் நம்ம பேசுற சொற்கள் எப்படி கேட்கிறவா காத உடனே பேசுற க்ஷணமே போய் விழது. அதுவும் கோச்சுண்டா இன்னுமே சீக்கிரம் விழுந்துடும். அதுபோல இவர் விடக்கூடிய அஸ்தமானது இவர் விட்டா அதே க்ஷணம் இந்த தாட்டுக்களோட நெஞ்ச போய் தொலைக்கிறது. இவர் கைய செம்மல் கார்மேகம் போன்ற கருணை நிறைந்த நிறம். அவளோ அல்லக்கும் நிறத்தினாள். அமாவாசை இருட்டுக்க கை கால் உடைச்சு வந்தா எப்படி இருக்குமோ அது போல நிறத்தினருக்கான தாடகை. அவள் மேல விட்ட அந்த பானமானது அவள் நெஞ்சில போய் தொலைக்கிறது. அந்த தங்கலை அப்படியே முதுகு வழியா வந்துருத்தான். வாழைப்பழத்துல ஊசி போட்டா எவ்வளவு ஈஸியா வருமோ அது போல வந்துருத்து. இது எப்படி இருக்குன்னா, கல்லா புல்லற்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றென்றே. கல்லா புல்லர் ஒருத்தர் உபதேசம் எவ்வளவு பண்ணினாலும் அவளுக்கு புரியாத வாழ்க்கை எவ்வளவு உபதேசம் பண்ணி புரியாது. அவள் இந்த காலத்தை வாங்கி அந்த காலத்தை விடுவோன்னு சொல்லுவோமே, நெஞ்சில தங்காது. அது போல இந்த பானம் நெஞ்சில தங்காம அப்புறம் கழன்று விழது. அவள் மாண்டு போனோட தேவர்கள் எல்லாம் மறுபடியும் புஷ்பம் வர்ஷிக்கிறா. இந்திரன் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்றான், இந்த ராமனுக்கு எல்லா அஸ்திரங்களையும் சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே 100 அஸ்திரங்களையும் ராமனுக்கு விஸ்வாமித்திரர் சொல்ல நினைச்சுக்கிறார் ராமர். அஸ்திர தேவதைகளுக்கெல்லாம் தெரியாதா இவர் ஜெகநாதன் அப்படின்னு உடனே ரூபம் எடுத்துட்டு பிரத்யட்சமா ராமன் முன்னாடி தோன்றி சொல்றான். இமேஸ்மே பரமோதாதாக கிங்கராஸ்தவ ராகவ யத்யதிச்சசி பத்ரம் தே தத் சர்வம் கரவாமவே. ராகவா, உங்களுடைய கிங்கரர்கள் நாங்கள் எல்லாரும் என்ன காரியம் பண்ணணுமோ சொல்லுங்க, அதை பண்றதுக்கு காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ராமர் சொல்ற, எனக்கு எப்ப வேணுமோ நான் நினைச்சுக்கிறேன், அது வரைக்கும் நீங்க பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவ எல்லாரும் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அவாவா நோக்கத்துக்கு போறான். இப்படியே இவா நடந்து சித்தாசிரமம் எங்க விஸ்வாமித்திரர் யஜ்ஞம் பண்றாரோ அந்த ஆசிரமத்துக்கு வரா. அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் தள்ளி இருந்தே பாக்குறா. யாரோ ராமன்னு யாரையா கூட்டின்னு வரேன்னு கிளம்பினாரு விஸ்வாமித்திரர். 2 குழந்தைங்கள்லாம் கூட்டின்னு வரா அப்படின்னு அவ ஆச்சரியப்படும் பொழுதே அந்த 2 குழந்தைகளும் இந்த ஆசிரமத்துக்குள்ள போய் ரிஷிகளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி, என்ன அந்த சுபாகம் மாறிச்சா, எப்ப நடக்க போறது யாகம், நாங்க எப்ப சண்டை போடணுமா வாழ்க்கை அப்படின்னு கேட்டாலும் அந்த குழந்தைகளோட வீரம், அவளுடைய காரிய துரந்திர தன்மை இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்ட ரிஷிகள் சொல்றா, குழந்தைங்களா, இதோ இப்பேருந்து உங்களுடைய குரு விஸ்வாமித்திரர் மௌனமா இருக்க போறார், தீட்சையில இருக்க போறார். 6 நாள் நடக்கும் இந்த யஜ்ஞம். இதோ இந்த இடத்துல தான் நடக்க போகுது. அந்த சுபாகம் மாறிச்சா எப்ப வேணும்னாலும் வரலாம், பகல்லையும் வரலாம், ராத்திரியும் வரலாம். அதனால நீங்க 2 பேரும் ஜாக்கரூக்கர்களா இருந்து இந்த யஜ்ஞத்தை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைகள் எப்படி ரட்சிக்கிறாளா, எண்ணதற்கு ஆக்க 2-3 நாள் விண்ணவர்க்கு ஆக்கிய முனிவன் வேண்டியை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையில் காத்தன. இதுவும் கம்பனுடைய பாசனம். இதுக்கு முன்னாடி சொல்லவும் கம்பன் பாசனம் தான். எப்படி காப்பாத்துற அப்படின்னாக்கா, எண்ணுதற்கு ஆக்க கவுண்ட் பண்றதுக்கு 6 நாள், 2-3 நாள், 6 நாள் நடக்கக்கூடிய விண்ணவர்க்கு தேவர்களுக்காக நடக்கக்கூடிய அந்த யாகத்தை மண்ணினை காக்கின்ற மன்னன் தசரதனுடைய மைந்தர்களா இருக்கக்கூடிய 2 பேரும் கண்ணினை எப்படி இமை காக்குமோ அது போல காத்துந்தவரா. மேலிமை தான் ராமன், கீழிமை தான் லக்ஷ்மணன். மேலிமை எப்படி கீழிமையை தொட்டுட்டு
போகுமோ அது மாதிரி ராமன் என்ன பண்ணுறான், லக்ஷ்மணனை அந்த யஜ்ஞவாட்டத்தோட வாசலை நிற்க வச்சுட்டு, லக்ஷ்மணா ஜாக்கிரதையா இங்கேயே இருந்து காப்பாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரவுண்ட் அப்படியே அந்த யஜ்ஞவாட்டத்தை சுற்றி வர வந்துட்டு மறுபடியும் லக்ஷ்மணன் தோணை தட்டி, லக்ஷ்மணா அலர்ட்டா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் சுற்றுவேன். இப்படி ராமன் சுற்றி சுற்றி 6 நாட்கள் அந்த யஜ்ஞத்தை காப்பாற்ற, லக்ஷ்மணன் வாசலை நின்றுட்டு காப்பாற்ற, ராமன் தொட்டுட்டு போறாரு லக்ஷ்மணன். அது போல நேர்மை கீழ்மையை தொட்டுட்டு போற மாதிரி அவ்வளோ அழகாக அந்த குழந்தைகள் இந்த 6 நாள் ராத்திரி தூங்கலை, பகல் தூங்கலை, சாப்பிடலை, அந்த குழந்தைகள் அவ்வளோ அழகாக காப்பாற்றின்னு வரும்பொழுது 6வது நாள் பூர்ணாபுதி ஆகிற சமயத்தில் ஆகாசத்தில் இருள் பரவது. அந்த ராட்சசர்கள் சுபாவும் மாரீச்சாலும் தங்களுடைய ராட்சச கணங்களோட இவ்வளோ பேரோட வரா. இவ எப்படி வரா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லோகம் மகாநாடகம், அந்த போஜராஜன் சொன்ன ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்றச்சியே அந்த ராட்சசால் எப்படி வரா அப்படிங்கிறது தெரியும். ரித்வாத்ரேஹே சிகரானி தானி பரிதஹ க்ஷிப்வாஹ சித்வா க்ருதா கிருத்வா ஹஸ்த விகட்டனம் ததவித ஸ்தித்வா நடித்வா முஹு சித்வா க்ஷ்மாம ஸ்ருஜா ஸ்ருஜாந்த கிருதயா பத்வா கச்சான் கேச்சனான் தத்வாக்னே சதிருஷா திருஷா நிஷிச்சலா ருந்தந்தி ரந்திரம் திவஹ ரித்வாத்ரேஹே. பெரிய பெரிய சிக்கரங்கள் மலைகள் எல்லாத்தையும் பாறைகளை போல கையில் தூக்கிட்டு வரா இந்த ரிஷிகளோட தலையில போடணுங்கிறதுக்காக. கையில தட்டா மாம்ச துண்டுகள், குடமா ரத்தம், நிறையா எலும்பு துண்டுகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வரா. ஹஸ்தவிகட்டனம் கையை தட்டி சிரிக்கிறா, பரிகாசம் பண்றா, பெருசா அட்டகாசம் பண்ணி சிரிக்கிறா. பத்வா கச்சான் கேச்சரான நரபால தேவர்களாம் கட்டி தரத்தரன்னு இழுத்துட்டு வராளாம். கண்கள் அப்படி குரூரமான பார்வை, சிவந்த கண்களோட அந்த மகரிஷிகளை பார்த்து உருட்டுறா, மிரட்டுறா, பயமுறுத்துறா. அப்படி இருக்கக்கூடிய அந்த ராட்சசால பார்த்தா ராமலக்ஷ்மணா ஒரு க்ஷணம் தாமதிக்கவே இல்லை. அவ ரியலைஸ் பண்றதுக்குள்ள ராமன் ஆக்னேயாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை எடுத்து சுபாகுக்கு மேல விட்டான். அந்த ஆக்னேயாஸ்திரத்துன்னு வரக்கூடிய அக்னியானது சுபாகுவை பொசுக்கித்து மாரீச்சன் மேல மானவாஸ்திரங்கிற அஸ்திரத்தை விட அது 100 யோஜனை தூரம் அவனை துரத்திட்டே போய் சமுத்திரத்துக்குள்ள போய் அந்த மாரீச்சனை தண்டித்து மாரீச்சனை அடிக்கலை, ஒழிச்சல் இப்போதைக்கு. ஏன்னா மாரீச்சன் தேவை அப்படின்னு ராமனுக்கு 12 வயசுல தெரியாது. மாரீச்சனை அப்புறப்படுத்தினார். மிச்சம் இருக்கிற ராட்சசாலாம் பாதிட்டே பயந்து ஓடினான். மிச்சமான 2 குழந்தைகளுமா க்ஷண நேரத்தில் பானங்களை போட்டு அத்தனை பேரையும் ஒழிச்சுக்கிட்ட அந்த யஜ்ஞமானது நல்லபடியாக முடியாது. உடனே சந்தோஷப்பட்டார் விஸ்வாமித்திரன். ராமன் வந்து கட்டிக்கிறார். கிருதார்த்தோஸ்மி மகாபாஹோ கிருதம் குருவச்சஸ்வயா சித்தாஸ்ரமமிதம் சத்யம் கிருதம் ராம மகாயஷ. குழந்தை இத்தனை நாளைக்கு இது சித்தாசிரமங்கிற பேரு தான் இருந்தது. இன்னைக்கு தான் இந்த சித்த ஆசிரமம் ஆயிட்டு. இவனோட குருவச்சனத்தை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தே குழந்தை, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இங்கே விஸ்வாமித்திரர் கொண்டாடுற இந்த மாரீச்சனுடைய இந்த சம்ஹாரம், இந்த யஜ்ஞ சம்ரக்ஷணத்தை தியாகராஜ சுவாமிகளோட பாவம் ரொம்ப விசேஷமான பாவம். ரொம்ப அழகாக நம்ம யோசிக்கவே மாட்டோம். இந்த பாவத்தில் எப்படி பாடுறான்னு ஒரு 2 நிமிஷம் அனுபவிக்கலாம். சசிவதனா பக்த ஜனாவனா சங்கரனே தாளகரனா சசிவதனா பக்த ஜனாவனா பசிதன முந்தே முனியாக முனனி பாஹு பராக்கிரமமு நேருங்க நாராகா சசிவதனா பக்த ஜனாவனா தினம் தினம் ஔபாசன ஜபதபத்யானம் அனுயாகமுவேன மனசுன பூட்டின கனடம் முனிதோடனு மாரீச்சுனி கனடம் முனிதோடனு மாரீச்சுனி பனிச்சர கிருதயா தியாகராஜாச்சித சசிவதனா பக்த ஜனாவனா சங்கரனே தாளகரனா. ராமா, உன்னை பார்க்காம இந்த தங்கரப்பா சசிவதனா, அழகான சந்திரனை போல முக்க முடியானே, உன்னுடைய பாகு பராக்கிரமம் என்ன அப்படின்றத உன்னுடைய பால்ய பருவத்திலே நான் தெரிஞ்சுட்டேன். எப்பன்னு கேட்குறியா? யஜ்ஞ சம்ரக்ஷணம் பண்ணினியே, அப்பவே நான் புரிஞ்சுட்டேன். ஆனால் ராமா, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். அன்னைக்கு அந்த மாரீச்சனை நீ ஏதோ விரட்டி சமுதிரத்துக்கு கீழே தள்ளிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை ராமா, அந்த மாரீச்சனை என்ன தெரியுமா பண்ணிட்டான்? என் மனசில் அகங்காரங்கிற ரூபத்தை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான்.
தினம் தினம் என்னை போல யார் உபாசனம் பண்ணுவா, யார் ஜபம் பண்ணுவா, யார் தியானம் பண்ணுவா அப்படின்னு என்னை பற்றி நானே கர்வமாக நினச்சிட்டு இருக்கேன். தியாகராஜர் நினச்சிக்கல, நமக்காக சொல்கிறேன். அப்படி ஆணவமா கர்வமா அந்த மாரீச்சன் என் மனசில் உட்கார்ந்துட்டு இருக்கானே, அன்னைக்கு நீ அந்த மாரீச்சனை விரட்டி ஓடுறது பெரிய விஷயமே இல்லை, இன்னைக்கு என் மனசில் இருக்கக்கூடிய மாரீச்சனை நீ விரட்டப்படாதா அப்படின்னு அந்த பாவத்தில் தியாகராஜ சுவாமிகள் பாடுறோம். இந்த யக்ஞ சம்ரக்ஷணம் அப்பேற்பட்ட விசேஷமான அந்த வீரியை பகவான் முடிச்சுட்டு இப்போ குழந்தைகள் கேட்குற விஸ்வாமித்திரர்கிட்ட அடுத்து நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறார். நான் இப்போ மிதிலை அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டுருக்கேன். அவங்க ஜனகர் அப்படின்னு ஒரு ராஜா பெருசாக ஒரு யஜ்ஞம் பண்ணுறார். இங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் அத்தனை பேரும் அங்கே தான் போகிறோம். நீங்கள் 2 பேரும் என்ன பண்ண போகிறேன், எங்கள் கூட வரீங்களா, இல்லை உங்கள் 2 பேரும் அயோத்தியாவை விட்டுட்டு நான் போகட்டுமா அப்படின்னு கேட்கும்பொழுது 2 குழந்தைகளும் சொல்கிறா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி கேட்குறோம். எங்கள் அப்பா அப்படின்னா சொல்லி கொடுத்துருக்கான், நீங்கள் சொல்கிறபடி கேட்கணும்னு சொல்லியிருக்கா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்டா குழந்தைங்களா என் கூட வாங்க. அந்த அருமையான ஒரு தனுசு இருக்குது. உங்களுக்கு தான் தனுசுனா வில்லுனா ரொம்ப பிடிக்குமே, அற்புதமான தனுரத்னம் சிவதனுசு பார்க்க அழகாக இருக்கும், கூட்டின்னு போட்டுமா வரையலான்னு கேட்டோன்னே இந்த குழந்தைகள் சரின்னு சொல்ல 100 வண்டிகள் அத்தனை ரிஷிகள் இருக்கலாம். அத்தனை பேரும் வண்டிகளில் கிளம்புறா. ராமலட்சுமணர் போகிற வண்டியில் விஸ்வாமித்திரனும் சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கு கதை சொல்லிகிட்டே போகிறேன். இப்படி அவள் கிளம்பும் பொழுது அந்த சித்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களும் பட்சிகளும் விஸ்வாமித்திரர் பின்னாடியே போச்சான். அழுதுட்டு போகுது, அவரை விட்டு பிரிய முடியல. அப்போ விஸ்வாமித்திரர் அந்த பட்சிகள் மிருகங்களும் தட்டி பிடிக்கிறார். 2 குழந்தைங்களா அழாதீங்க, சீக்கிரம் வந்துடுது, இங்கே சமத்தா இருக்கும் அப்படின்னு அப்பவே சொன்னோமே. விஸ்வத்துக்கு மித்திர, நம்ம ஏதோ விஸ்வாமித்திரனாலே கோபக்காரர் சபிக்கிறவர்னு நினச்சிக்கிறோமே. பசு மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் கூட அவ்வளோ பிரியமாக இருக்குமா விஸ்வாமித்திரர்கிட்ட. அவளை அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இந்த குழந்தைகளோட அப்படி கிளம்பி போறா. போகிற வழியெல்லாம் ராமலட்சுமணனுக்கு ராமனுடைய பூர்வ ஜென்ம கதைகளையே சொல்லிட்டு போகிறேன். கதாபிஹி அபிராமாபிஹி அபிராமோ ருபாத்மஜம் ரமயாமாச தர்மாத்மா கௌஷிகோ முனி புங்கவஹ. இதுவும் அழகான ஸ்லோகம். அழகான ராஜகுமாரர்களுக்கு அழகான கதைகளை அழகழகாக சொன்னாங்க. 3 அழகு வரும் இந்த ஸ்லோகத்தில். இவ்வளோ அழகாக விஸ்வாமித்திர சொல்கிற கதைகளை அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாரும் கேட்குறா. இவர் தபஸ் தான் பண்ணுவார், யாகம் தான் பண்ணுவார்னு நினச்சோம், இவ்வளோ அழகாக கதை சொல்கிறாரு அப்படின்னு அந்த ரிஷிகள் எல்லாரும் எங்கெங்கே இறங்குறாளோ எங்கெங்கே தங்குறாளோ அவ்வளோ அழகாக அனுபவிச்சுட்டு அவள் பிரயாணம் பண்ணிட்டே போகும்பொழுது வழியில் கங்காதேவியை பார்க்குறான். கங்காதேவி கிட்ட வரும்பொழுது எப்படி ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்கிறது. உடனே ரிஷிகளுக்கெல்லாம் தெரியாது கங்கையை நெருங்கிட்டோம் அப்படின்னு. கங்காதேவி கரைக்கு வந்தவனே எல்லா ரிஷிகளும் இறங்கி அந்த கங்காதேவிக்கு நமஸ்காரம் பண்ணுறதை பார்த்து குழந்தைகள் 2 பேரும் நமஸ்காரம் பண்ணுறாங்களோ பண்ணணுமாக்கும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறான். இந்த கங்காதேவிக்கு என்னெல்லாம் நமஸ்காரம் பண்ணணுமோ தியான ஸ்லோகங்கள் சொல்லணுமோ சொல்லி ஜல அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ரிஷிகள் அந்த கங்காதேவியை ஸ்தோத்திரம் பண்ணுறான். இது ஆதிசங்கர பகவத் பாதாவுடைய ஸ்லோகம். கங்காதேவி 3 மூர்த்திகளுடைய ஸ்பர்ஷமும் உடையவர். அவள் 3 பேருடைய சம்பந்தமும் உடையவர். ஆதௌ ஆதிபிதாமஹஸ்ய நியம வியாபார பாத்ரே ஜனம் பశ్చాத் பன்னகசாயினோ பகவதः பாதோதகம் பாவனம் பூயசம்பு ஜடா விபூஷணமணிः ஜன்னோ மஹஸ்யரியம் கன்யா கல்மஷநாசினி பகவதி பாகீரதி பாத்துனः. முதல்ல இந்த கங்காதேவி பிதாமகரா ஆதி பிதாமகரா இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய கமண்டல் ஜனமாக தான் இருந்தார். அதுக்கப்புறமா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் திரிவிக்ர அவதாரம் எடுக்கும்பொழுது இந்த பூமியை ஒரு சரணத்தை வச்சுட்டு இன்னொரு காலம் அப்படின்னு வசத்துறாரே பூலோகம் யுவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் தபோலோகம் ஜப்போலோகம் சத்தியலோகம் வரைக்கும் போயிட்டு அந்த 7வது லோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மனுடைய பவனத்துக்குள்ள அந்த பாதம் போகிறது. அந்த பாதம் வந்தோடனே தன் கமண்டல் ஜலத்தில் இருக்கக்கூடிய கங்கா தீர்த்தத்தினால அந்த பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த பாத தீர்த்தத்தையே தனக்கு பிரசாதமாக உட்கொண்டு சிரசில் போற்றிச்சிருந்தார் பிரம்மா. இப்படி ஆகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த கங்கையானவள் இந்த பூமிக்கு வரும்போது சிரசாலேயே தரிச்சாலே இந்த சிவபெருமான் அப்பேற்பட்ட 3 மூர்த்திகளுடைய சம்பந்தமும் உடைய பேர்பட்ட பாகீரதி கங்கையே உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம். இப்போ ராமன் கேட்குறேன், திரிபதகாமினி அப்படின்னு கங்கைக்கு பேர். 3 லோகங்களையும் ஓடக்கூடியவள் ஆச்சு கங்கை. என்னென்ன லோகம்? தேவலோகம், பூலோகம், பாத்தாளம் வரைக்கும் ஓடுவலாம். ஏன் அவனுக்கு அந்த பேர் வந்தது, அந்த கதையை சொல்கிறேடா அப்படின்னு கேட்டோடனே கங்கா மகாத்மியத்தை அந்த குழந்தைகளுக்கும் ரிஷிகளுக்கும் விஸ்வாமித்திரருக்கு எடுத்து சொல்கிறார். அப்பா, உன்னுடைய வம்சம் இக்ஷ்வாகு வம்சத்திலே சகரன் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி. அவர் ஒரு சமயம் அஸ்வமேத யாகம் பண்ணுறார். அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கிறச்சே அந்த யாக குதிரையை இந்திரன் என்ன பண்ணுறான், அப்ப வச்சு பாத்தாளத்தில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருவான்.
யஜ்ஞ குதிரை இல்லாமல் அந்த யஜ்ஞம் பூர்த்தி ஆகாது. அதனால சக்கர சக்கரவர்த்தி என்ன பண்றார், தான் தீட்சையில் இருந்ததுனால தன்னுடைய 60,000 புத்திரர்களை கூப்பிட்டு அந்த யாக குதிரை எங்கேயும் தேடி கண்டுபிடிச்சுடுவாங்க அப்படின்னு நினைக்கிறார். அந்த 60,000 பேரும் பூமி முழுக்க தேடி பார்க்குறார், குதிரை கிடைக்கல. அதனால பூமியோட வடகிழக்கு மூலையா பூமியை தோண்டிட்டு பாதாளத்து வரைக்கும் போறான். அப்படி அந்த சகரபுத்திரர்கள் தோண்டின பள்ளங்கள் தான் சாகரங்கள் சமுத்திரங்களா இன்னி வரைக்கும் நமக்கு இருக்கு. அப்படி போறச்சே பாதாளத்துக்கு போகும்போதே இந்த பூமியை 4 திக் கஜங்கள் காப்பாற்றிட்டு வருமா. அந்த கஜங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு ரொம்ப வினயமான புத்திரர்கள் தான், சமத்து குழந்தைகள் தான். அங்கே போய் பாதாளம் வரைக்கும் போய் அங்கே அந்த யஜ்ஞ குதிரையை பார்த்துடுறான். அது மேய்ஞ்சிட்டு இருக்கு. கபில வாசுதேவர் அப்படின்னு ஒருத்தர் அங்கே கண்களை மூடிந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவன் பக்கத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இவன் அந்த யஜ்ஞ குதிரையை மட்டும் ஓட்டிட்டு வந்திருக்கலாம். தெய்வ சங்கல்பம் என்ன பண்றா, அந்த கபில வாசுதேவருக்கு அபச்சாரப்பட்டுறான். அவன் என்ன நினைச்சுட்டா, தேடி தேடி அலுப்பா இருக்கும் இல்லையோ, அதனால இவன் தான் திருடனும் திருடாம கண்களை மூடிட்டு நிஷ்டையில் இருக்கிற மாதிரி நடிக்கிறானே அப்படின்னு அந்த கபிலர் பார்த்து சொல்றான், அதே திருடா புத்தி கெட்டவன், இந்த யாக குதிரை திருடின்ட்டு நடிக்கவா சேர அப்படின்னு சொல்ற வார்த்தைகளை கேட்டு கபிலவாசுதேவர் கண்களை திறக்கிற, நிஷ்டை கலைஞ்சுதான் திறக்கிற. ஆனா அவன் கண்களுக்கு வரக்கூடிய அந்த ஜுவாலையானது 60,000 பேரையும் அப்படி சாம்பல் ஆக்கிடுறது. அப்படியே சாம்பல் மேடா போயிடா. அப்படியே இருந்துட்டா அங்கே சகரை பார்க்குற, ஏன் இன்னும் வரல, 60,000 பேர் போனாலும் யஜ்ஞத்தை முடிச்சாங்கன்னே, இன்னும் யஜ்ஞ குதிரை வரலையே அப்படின்னு அவருடைய பேரன் அம்சுமான்னு ஒரு பிள்ளை அவனை கூப்பிட்டு சொன்னான். அவள் தான் காணும் எங்கன்னு தெரியல, அவள் எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு யஜ்ஞ குதிரையும் பார்த்துட்டுவான்னு சொல்லும்போது இந்த அம்சுமான்கிற குழந்தையும் அதே மாதிரி பூமியை தேடி பாதாளம் வரைக்கும் போய் அந்த யாக குதிரையை பார்த்துடுறான். அவ்வளோ பெரிய மன மாதிரி இருக்கக்கூடிய சாம்பல் மேடை பார்த்தோன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போய்டுறது, இது அந்த 60,000 பேர் தான் அப்படின்னு தெரிஞ்சு அவளுக்கு அந்த ஜல கர்மா பண்ணணுமே, அது என்ன பண்ணணும், உதக தானம் பண்ணணுமே அப்படின்னு எங்கேயாவது ஜலம் இருக்கா அப்படின்னு தேடுறான் அவங்க குழந்தை. அப்போ கருடன் வளரங்க. கருடன் இந்த 60,000 பேருடைய தாய்மாமா. அதனால அவர் வந்து சொல்ற, அம்சுமான் இந்த ஜலத்தினாலெல்லாம் இவாளை நீ வந்து திருப்திப்படுத்த முடியாது, இவாளுக்கு சொர்க்கம் கிடைக்காது. கங்கா ஜலத்தை கொண்டு தான் இவாளுக்கு உதகதானம் பண்ணணும். ஆனால் அதுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை. அதனால நீ முதல்ல இந்த குதிரையை ஓட்டிட்டு உங்கள் தாத்தா கிட்ட போய் ஒப்படைச்சிடும். அவர் முதல்ல இந்த யஜ்ஞத்தை முடிச்சுடட்டும். இந்த மாதிரி விஷயங்களாம் நடந்ததுன்னு உங்கள் தாத்தாட்ட சொல்லு. அவர் என்ன பண்ணுறாரோ, எப்படி கங்கையை கொண்டு வராரோ அவர் முடிவு பண்ணிக்கணும்னு சொல்கிற. சின்ன குழந்தை தானே, அதனால கருடன் சொன்னதை கேட்டுட்டு அந்த குதிரையை ஓட்டிட்டு தாத்தா கிட்ட கொடுத்து விஷயத்தையும் சொல்லி யஜ்ஞமானது நல்லபடியாக முடிஞ்சுடுறது. ஆனால் சகர சக்கரவர்த்தியும், சகர சக்கரவர்த்திக்கு அடுத்து இந்த பேரனான அம்சுமானோட புள்ள திலீபனும் யாருமே அவளுடைய ஆட்சி காலத்தில் கங்கையை கொண்டு வர முயற்சிச்சு வரலையா இல்லை முயற்சியை பண்ணலையான்னு தெரியல. ஆனால் இந்த திலீபனுக்கு பகீரதன் அப்படின்னு அருமையான பிள்ளை. அந்த பிள்ளை நினைச்சுதான் எவ்வளோ வருஷ காலமாக என்னுடைய மூதாதையர்கள் இப்படி சாதனை வேண்டாமே இருப்பான். அவளுக்கு ஒரு நல்ல கதையை நான் தேடி தர வேண்டாமா, எனக்கும் இன்னும் குழந்தைகள் பிறக்கலையே, வம்சபிருத்தி ஆக வேண்டாமா, இது ரெண்டுத்துக்காகவுமா பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணலாம் அப்படின்னு நேற்றுக்கு சொன்னோமே. பிரம்மா அவ்வளோ சீக்கிரம் வந்துட மாட்டேன், தபஸுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டேன், ஆயிரக்கணக்கான வருஷங்கள். இந்த பிரம்மாவை நோக்கி இந்த பகீரதன் தபஸ் பண்ண பிரம்மா பிரத்யட்சமாக தோன்றி சொல்கிறேன், பகீரதா உனக்கு குழந்தை பிறக்கும், நீ கவலைப்படாது, கங்கையாவும் கூட்டிட்டு வந்துடலாம் பூமிக்கு. ஆனால் அவன் வேகத்தை பூமி தாங்க மாட்டாங்க. தாங்கை தாரயித்தும் வீர நாயம் பஷ்யாமி சூலினஹ. அவளுடைய வேகத்தை பரமசிவன் சிவபெருமானால மட்டும்தான் தாங்க முடியும். அவரை தவிர வேற யாரும் எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. அதனால நீ அந்த சிவனை நோக்கி தபஸ் பண்ணு, அவரை பிரார்த்தனை பண்ணிக்கோ, அவருடைய அனுகிரகத்தோட இந்த கங்காஜலத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சிவனை நோக்கி பகீரதன் பண்ணக்கூடிய தபசு. ஊர்த்வபாஹு நீராலம்போ வாயுபக்ஷோ நிராஸ்ரயஹ அச்சலஹ ஸ்தாணுவத் ஸ்தித்வா ராத்ரிம் திவம் அரிந்தம. நான் தான் ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணிட்டேன், திருப்பியும் தபஸா நினச்சிக்கிறேன். ஊர்த்வபாஹு கைகள் ரெண்டையும் மேலே தூக்கி வச்சுக்கிறான். நிராலம்பஹ சப்போர்ட்டே இல்லை. வாயுபக்ஷஹ எதையுமே சாப்பிடலை, வெறும் காற்று மட்டுமே உட்கொண்டு நிராசையா வேற எந்த சிந்தனையுமே இல்லை, இது ஒரே சிந்தனை, கங்கையை கொண்டு வரணும், பரமசிவனாக பிரார்த்தனை பண்ணணும். அச்சலஹ அசைல ஸ்தாணுவத்து கட்ட மாதிரி நின்றுட்டு ராத்திரியும் தீபம் இரவும் பகலும் அவ்வளோ அழகாக தபஸ் பண்ணினாங்க. ஒரே ஸ்லோகம் அவருடைய தபஸ் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு வால்மீகி. இப்படி ஒரு வருஷம் தான் தபஸ் பண்ணினாங்க. ஆசு தோஷியாச்சே சிவபெருமான் உடனே வந்துட்டு கவலைப்படாத பகீரதா, நான் தாங்கிக்கிறேன், நீ இந்த கங்காஜலத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே கங்காதேவி ஆகாசத்துலேருந்து தட 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 தடன்னு விழறாளாம். விழும்பொழுதே ஆணவத்தோட விழறான். அவன் என்ன நினச்சிக்கிறா, என்ன இந்த சிவபெருமான் தாங்கிறதாலும்
என்னுடைய வேகத்தினால் இந்த சிவபெருமான உருட்டி புரட்டிட்டு பாதாளத்து வரைக்கும் நான் உருட்டிட்டு போறேன் அப்படின்னு துர்தர்ஷா அடங்காப்படாரி அப்படி வராலாம் இந்த கங்கை. வால்மீகி அப்படி சொல்ற துர்தர்ஷா. இந்த சிவபெருமான நான் பாதாளம் வரைக்கும் தள்ளுறேன் அப்படின்னோடனே அவளுடைய எண்ணம் என்னன்னு சிவபெருமானுக்கா தெரியாது. தஸ்யாபலேபனம் ஞாத்வா க்ருத்தஸ்ய பகவான் ஹரஹ திரோ பாவயதும் புத்திம் சக்ரே த்ரணயனஸ்ததா. அவளுடைய ஆணவத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன் சிரசில அந்த தேவியை வாங்கிட்டு ஆகாஷாது அபதது கங்கா சிவே சிவ சிவச்சுத வாங்கிட்டு தன்னுடைய ஜட்டாபாரங்களே அப்படியே மேலே போய் அழகா ஒரு சுருக்கு போட்டு அவளை அந்த தலையிலே தரிச்சு விடுறேன். நைவ நிர்கமனம் தேவே ஜட்டா மண்டல மோகிதா தத்ரைவ அபம்பிரமத்து தேவி சம்பத்சர கணாபூ. பல வருஷ காலங்கள் அந்த ஜட்டாபாரத்துக்குள்ளேயே சுத்தின்னு இருக்கான். ஏன் வெளியில வரல, அவர் தான் முடிஞ்சு விட்டாரே அப்படின்னா அது ஒரு காரணம். ஜட்டாமண்டல மோகிதா ரொம்ப பிடிச்சிருக்கான். இந்த ஜட்டாபாரம் எவ்வளோ சுகந்தமா இருக்கு அப்படின்னு அவன் அதை பனிஷ்மெண்டாவே நினைச்சுக்கல, பிரசாதமா நினைச்சிட்டு ஜாலியா அதுக்குள்ளேயே சுத்தின்னு இருந்தானா. மறுபடியும் பகீரதன் வந்து சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கங்கையை விட்டாதானே நான் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டேனோ அது நடக்கும்னு சொல்ல தன்னுடைய ஒரு கலை அப்படியே எடுத்தான். அது வந்து 7 பாகங்களா பமைச்சு ஓடினாடாம் கங்கை. கிளாதினி பாவனி சைவ நடினி சேததாபரா சுசக்ஷுஷ்சைவ சீதாஸ்ய சிந்துஷ்சைவ மகாநதி தத்ரைவ அலக்கநந்தாச்ச விஸ்ருதா லோகபாவனி. முதல்ல அந்த 6 பிரிவுகள் பாதினி பாவனி நளினி சுசக்ஷு சீதா சிந்து, அந்த 6 பிரிவுகள் போல 7வது பிரிவா கங்கா ஓடுறான். அவளுக்கு அலக்கநந்தான்னு ஏன் பேருன்னா சிவனுடைய அலக்க பாரத்தை அலங்கரிச்சாலும் ஆனந்தப்படுத்தினாலும் அதனால அலக்கநந்தான பேரு. அவள் தான் கங்கை. அந்த அலக்கநந்தா பகீரனுடைய ரதத்தை அப்படி தொடர்ந்து வேகமா ஓடி வரா. அந்த கங்கை ஓடி வரக்கூடிய அழக தேவர்கள் எல்லாம் விமானங்கள்ல வந்து உட்கார்ந்து ஆகாசத்திலிருந்து பார்க்கறாளாம். அப்படியே நெளிஞ்சு ஓடி வரா, குதிச்சு ஓடி வரா, ஆர்ப்பரிச்சு ஓடி வரா, நுரையோட ஓடி வரா, அலைகளை எழுப்பிட்டு ஓடி வரா. அந்த அலைகள் அப்படி தட்டி ஸ்பிளாஷ் ஆற அத்தனை அழகோட ஓடி வரா, நெளிஞ்சு ஓடி வரா. சில இடங்கள்ல இனத்தம் சத்தமே இல்லாம அமைதியா ஓடி வந்தாங்க. அந்த கங்கை சந்தோஷமா ஓடி வரக்கூடிய அழக தேவர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவ விமானங்கள் ஏதோ இந்த பாரத பூமியில வந்து இறங்கி இந்த கங்கா ஜலத்தை ஸ்நானம் பண்ணிட்டு தங்கள் பாவம் எல்லாம் நீங்க பெற்று மறுபடியும் சொர்க்கலோகத்துக்கு போனாலும். எப்படி இந்த பாவத்தை போக்கக்கூடிய தன்மை கங்கைக்கு வந்தது அப்படின்னா சிவே சிவ சிவனுடைய சிரசில இருந்தாலே அதனாலேயே அப்பேற்பட்ட கங்கைக்கு அந்த பாக்கியம் கிடைக்க இதை புரிஞ்சு தேவர்கள் எல்லாம் இங்க வந்து ஸ்நானம் பண்ணிட்டு ஆகாசத்துக்கு போனா அப்படின்னு அப்பேற்பட்ட கங்கையானவள் பகீரதனுடைய ரதத்தை அனுசரிச்சுட்டு போயிட்டே இருக்கா. வேகமா போறார் பகீரதன், பின்னாலே வேகமா ஓடி வரக்கூடிய கங்கை ஜன்ம மகரிஷின்னு ஒரு மகரிஷி யஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். அப்படியே அந்த யஜ்ய வாட்டத்தை அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ வேணும்னு அடிக்கல, கர்ப்பம் இல்லை, அவன் வந்த வேகத்தை அப்படியே போயிடுது. அதை பார்த்துட்டு கோபம் வருது ஜன்ம மகரிஷிக்கு. என்னுடைய யஜ்யம் இப்படி கலைஞ்சு போயிடுது அப்படின்னு என்ன பண்றாரு, அப்படியே ஆச்சரியம் பண்றாரு. அச்சுதாய நமக கங்கை எடுத்து குடிச்சார், அனந்தாய நமக கங்கை எடுத்து குடிச்சார், கோவிந்தாய நம சொல்றது கங்கையே இல்லையா. எல்லாம் அவள் வயத்துக்குள்ள போக மறுபடியும் பகீரதன் வந்து கெஞ்சலாம் இவர்கிட்ட, கங்கையை வெளியில விடும்போலேனே. இதெல்லாம் தேவர்களும் வந்து பிரார்த்தனை பண்றான். கங்காதேவி இந்த பூமியில ஓடணும், அது எல்லாருக்கும் ஸ்ரேயஸை கொடுக்கும், நம்ம லோக க்ஷேமத்துக்காக தான் வந்திருக்கா ஆகாசத்துலேருந்து. உங்கள்கிட்ட கங்கையானவள் வெளியில வரதுனால உங்க பெண்ணா ஜென்மனுடைய பெண்ணா ஜானவி அப்படிங்கிற பேரோட கங்காதேவி விளங்குவா அப்படின்னு தேவர்களுக்கு சொல்ல சந்தோஷப்பட்டாராம் ஜன்ம மகரிஷி. அவருடைய காதுகளை இப்படி ஆட்ட காதுகள்லேருந்து பிரவகிச்சு ஓடி வந்தாள் கங்கை. ஜன்ம மகரிஷியோட குழந்தையா இருக்கிறதுனால ஜானவிங்கிற பேர். இப்படியே ஓடி வந்து பாத்தாளம் வரைக்கும் கூட்டின்னு போயிட்டான் பகீரதன். அந்த பெரிய மலை, அந்த மலை வேகமா ஓடி வந்து அப்படி அட்டிக்கிறா. 60,000 பேரும் அவளுடைய ரூபங்களை பெற்று ஸ்வர்க்கத்தையே அடைஞ்சா அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த கங்காதேவியோட ஸ்பர்ஷம் அடைஞ்ச உடனே எல்லாருக்கும் ஸ்வர்க்கம் கிடைக்கிறது அப்படின்னு அந்த கதையிலிருந்து நமக்கு தெரியுது. பகீரதைன்னு அவனுக்கு ஏன் பேர்னா பகீரதன் தானே கொண்டு வந்தான், பகீரதனுடைய பெண்ணா, அதனால பகீரதி. ஜானவி, அலக்கநந்தா, பல அழகான பேர்களோட இருக்கக்கூடிய அந்த கங்காதேவியை நினைச்சாலே நம்ம எல்லாருக்கும் விஷ்ணுலோகம் கிடைக்கும். கங்கே கங்கேதி யோ ப்ரூயாத்து யோஜனானாம் சதைரபி உச்சதே சர்வ பாப்பேபியா விஷ்ணுலோகம் சகச்சதி. நம்ம குடிக்கிறச்சே கங்கா மாதா கி ஜெய், கங்கா மாதா கி ஜெய், கங்கே கங்கேன்னு சொன்னா நம்ம ஆத்து ஜலத்துல கங்காதேவி வந்து உடனே வந்து ஆவி கழிச்சுடுவோம், வந்து நமக்கு புண்ணியத்தை கொடுப்பா அப்படின்னு அப்பேற்பட்ட கங்கா மகாத்மியத்தை விஸ்வாமித்திரர் சொல்ல ராமலட்சுமணாக சேர்ந்து அந்த ரிஷிகளும் கேட்டார்.